சிலர் பெறுகிறார்கள், சிலர் பெறாமல் இருக்கிறார்கள்ன்றதுக்கு காரணம் கடவுள் கொடுக்கலன்றது இல்லை, நான் கற்றுக்கொண்டால் பெற்றுக்கொள்ளலாம். வாழ்வியலின் பல பக்கங்களை குறித்து தேவன் என்ன பேசுகிறார் அப்படின்ற புரிதல் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா உங்களுடைய வறுமையை வளமையாக மாற்றலாம். ஆமென். யாருக்குனால் பொருளாதாரத்தை பற்றிய சரியான அறிவை நீங்கள் பெற்றுவிட்டால் நான் சொல்றேன், எல்லா இருளையும் மாற்றி நீங்கள் செழிப்பது மட்டுமல்ல, உங்கள் சபை செழிக்கும், உங்கள் சமூகமே செழிக்கும். செழிப்புக்கு ஒரே ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னீங்கன்னா, ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? கொடுப்பது. ஒருத்தர் வறுமையில இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய சுயநலமும் அவருடைய பயமும் அவருடைய அறியாமையும் தான் காரணம். ப்ராஸ்பெரிட்டின்றது என்ன தெரியுமா? நம்ம மைண்ட் ரினியூ ஆகுறது. செழிப்பு எப்படி உண்டாகும்னா, செழிப்பை நீங்க முதல்ல பேசணும். செழிப்பு உங்க ஜனங்களுக்கு உண்டாகணும்னா நீங்க என்ன பண்ணணும்? செழிப்பை போதிக்கணும். Actually God's favors brings wealth. நான் சொல்றேன், அம்புட்டு எஃபோர்ட்டை போட்டு நடக்காத காரியம் கர்த்தருடைய தயவு உங்க மேல வரும் பொழுது, the favor of God, the favor of God. How to build a mega church or mega dreams. எப்படி ஏழைகள் செல்வந்தர்களாய் மாறுகிறார்கள், தரித்திரத்தில் இருக்கிற கூட்டம் எப்படி செழுமைக்குள்ளாய் போகிறது, ஏன் செழுமைக்குள்ளாய் போக வேண்டும், ஒரு ஃபுல் பிக்சர் பாருங்க. நியாயமா உங்களுக்கு வர வேண்டியது உங்க கையில வரும். நான் சொல்றேன், எங்கேயாவது உங்க பணம் பிடிக்கப்பட்டு நியாயமா வர வேண்டியது வராம இருந்ததுன்னா, I unlock that richness in the mighty name of Jesus. அது உங்க கைகளில் வருவதாக இயேசுவின் நாமத்தினால். சொல்றாங்க இல்லையா, உழைச்ச காசு, எல்லாம் சொல்றாங்க உழைச்ச காசு, அது ஒண்ணு. அடுத்தது உடன்படிக்கையின் காசு. சபைக்கு ஏன் ஏகப்பட்ட செழிப்பு வரணும்? ஒன்று, ரொம்ப நாளா மக்கள் வறுமையில் இல்லாமலே வாழ்ந்து வாழாமலே போயிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வரும்போது ஜனம் முதல்ல வாழும். அடுத்தது தேவ நோக்கத்தை இந்த பூமியில் அது நிறைவேற்றும். யாரா இருந்தால் அவர் உயர்த்த முடியும். சிறியால் பெரியால், பட்டணம் கிராமம், படித்தவன் படிக்காதவன், யாராவனால் நீர் கர்த்தரை நம்புவனா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஐஸ்வர்யன்றது உன் கையில அப்படி பண்றதுனால வர்றதில்லை. உன் கை இருக்குது இல்லைன்னு சொல்ல, ஆனா உன் கையோட என் கையை சேர்க்கிறேன். கர்த்தர் ஜெபிக்கிறதுக்கு பலப்படுத்துகிறார், கர்த்தர் சுவிசேஷத்தை அறிவிக்க பலப்படுத்துகிறார். தெரியுது, நல்லது. ஆனா அதே கர்த்தர் என்ன பணக்காரனாக்குறதுக்கும் கூட நிற்கிறார். நீ பேசிட்டே இருப்பீங்க, ஒன்றும் நடக்காத மாதிரியே இருக்கும். சோர்ந்து போயிடக்கூடாது. அப்படியே ஒரு மட திறந்த மாதிரி திறக்கும் பாருங்க. உங்க வாழ்க்கையை மாத்தி அடுத்த நிலைக்கு போகணும்னு நினைக்கும் போதே ஒரு அதட்டல் வருதுன்னா, அடுத்த ஸ்டெப் அற்புதம் அப்படின்றத புரிஞ்சுக்கும். முதல் ஸ்டெப் மிரட்டல்னா, அடுத்த ஸ்டெப் மிரக்கல். இது வெறும் மோசேயினுடைய உபதேசம் அல்ல. Prosperity is a God's perfect will. என் அனுபவத்தில் உண்மையா இல்லாவிட்டாலும் ஆண்டவர் சொன்னது உண்மை.
ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்றாப்போல் என் சூழ்நிலை மாற வேண்டுமே தவிர என் சூழ்நிலைக்கு ஏற்றாப்போல் வசனம் மாற வேண்டிய எந்த தேவையும் இல்லை. பாவத்துக்கு எதிரான குரல் எவ்வளவு அவசியம், வியாதிக்கு எதிரான குரல் எவ்வளவு அவசியம், அதே போல தரித்திரத்துக்கு எதிரான குரலும் மிக அவசியமாக இருக்கிறது.